Okay students, இப்போ நம்ம பார்க்க போகிறது rate of change, அதாவது application of derivatives-ல first exercise பார்க்க போகிறோம். rate of change, அதுக்கு முன்னாடி rate of change of two quantities அதை பற்றி பார்க்க போகிறோம். If two variables x and y are varying with respect to another variable t, இப்படி இருந்தா x equal to f of t, y equal to g of t அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். dx by dt இது dy by dt, dy by dx சொன்னால் dy by dt by dx by dt, ஆனால் இந்த dx by dt not equal to 0, right? இதனால் நமக்கு என்ன தெரியும்னா rate of change of y with respect to x can be calculated by using rate of change of y with respect to t and rate of change of x with respect to rate of change of x with respect to t. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இந்த ரேட் அப்படின்றது என்ன? சிறு மாற்றம், அதாவது அந்த அப்போ நடக்கிற அந்த ரேட் அப்படின்றது ஃபாஸ்ட், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது, லேடர் வச்சுருக்கோம், எவ்வளோ சீக்கிரமாக அந்த சரியுது, அந்த எவ்வளோ ஃபாஸ்ட், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே ரேட்டுனாலும் ஃபாஸ்ட்னாலும் ஒன்று. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கெல்லாம் ரேட் அப்படின்னு கேட்குறானோ சில இடத்துல ஹவு ஃபாஸ்ட் ஏரியா இன்க்ரீஸிங், ஹவு ஃபாஸ்ட் லேடர், அதோட இது ஹவு ஃபாஸ்ட் ஏரியா இன்க்ரீஸிங், ஹவு ஃபாஸ்ட் என்ன சொல்கிறது, பலூனில் ஏர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் கொடுக்கச்சு இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ரேட் ஆர் ஃபாஸ்ட் ரெண்டு மீனிங் ஒன்று தான். ரேட்னாலும் ஃபாஸ்ட்னாலும் ஒன்று தான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம dydx கண்டுபிடிச்சதுனாலும் ஃபஸ்ட்டு சில இடத்துல இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x கேன் பி calculated by using rate of change of y with respect to t and rate of change of x with respect to t. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட்? இதில் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான சம்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா 2-3 வாட்டி நான் போடுற சம்ஸை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுட்டுருவீங்க. சரி, எல்லா வாட்டியுமே நம்ம டி தான் பண்ணுவோம் கணக்குக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் இதில் 6.1ல் ரேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச், ஓகே. யாருக்கு? ஏரியா. எதோட ஏரியாவுக்கு? சர்க்கிளோட ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ். இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் ஒன்று நினச்சிட்டுருவீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போது வி நோ தட் சர்க்கிளோட ஏரியா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பை ஆர் ஸ்கொயர். வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ், இதை மறந்துடக்கூடாது, வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். இதுதான் முக்கியமான விஷயம், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். இதுதான் நான் சொன்ன ஒரு வாட்டி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரேட், dA by dr, ரைட்? பை கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான் பண்ணுறோம். ஆர் ஸ்கொயர்னு பண்ணால் என்ன வரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2r. அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2πr. ஓகே, இவன் இங்கே ஆரோட வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போது ஃபஸ்ட் இதில் இயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3, ஆர் ஈக்குவல் டு 3ஆக இருந்தால் ரேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π, ஆருக்கு பதிலாக 3. அப்போ ஆன்சர் 6π. ஆன்சர் என்ன வருது? 6π இதுக்கு வருது. ரெண்டாவது சப்டிவிஷன், அதை எங்கே போடலாம்? ரெண்டாவது சப்டிவிஷன், இயர் ஆர் ஈக்குவல் டு 4ஆக இருந்தால் dA by dr. அதே இந்த இடத்துல 4 போடுவீங்க, 2π × 4, ஆன்சர் 8πன்னு வருது. இதுதான் இந்த சாப்டரில் நம்ம பண்ணுற விஷயங்களை மறக்கக்கூடாது. ரேட் அப்படின்றாங்க டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ். இதை நீங்கள் பார்க்காம எப்பவும் போல் டின்னு நினச்சிக்கக்கூடாது. இங்கே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ், ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபஸ்ட்டு செம்மை பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த செம்லாம் நான் தொடர்ந்து போடுறேன், பாருங்கள். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் எ கியூப் இஸ் இன்க்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் 8 cm³ per second. How fast is the surface area increasing when the length of an edge is 12 cm? ஓகே, நம்ம 10th படித்த சர்ஃபேஸ் ஏரியான்ற சாப்டர்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் சில விஷயங்கள்லாம் ஈஸியாக இருக்கும். என்ன சார் அப்படின்னா, க்யூப்ன்றது ஒரு ஸ்கொயரை வரைஞ்சிருக்கேன். என்ன சார் ஸ்கொயர்? அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன். இதை தான் நம்ம க்யூப்னு சொல்லுவோம், ரைட்? அப்போ க்யூபோட சைடு எல்லாமே சேமாக இருக்கும். அந்த சைடை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், அப்போனா வால்யூம் உங்களுக்கே தெரியும், x³
சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 6x² அப்படின்னு வரும் நம்ம படிச்சிருக்கிறது. ஏன்னு எடுத்திங்கன்னா a cube 6a² 10th படிச்சிருப்போம். இப்போ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அப்படி வந்திருக்கு. ஓகேவா? சரி, இது கியூபை பற்றி விஷயம். ரைட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூமை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வால்யூம்னா v, கியூபோட வால்யூம். இன்க்ரீஸிங் ரேட்டே கொடுத்துட்டாங்க. ரேட்னா ஃபாஸ்ட்டு, வால்யூம்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம இந்த கிவன் டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கணும். வால்யூம் v, ரேட்னா d/dt, ரைட். இது கொடுத்துருக்காங்க 8 cm³/s, ரைட். கிவன் இதை கொடுத்துருக்காங்க. கிவன் எடுத்து பார்த்தா இது இருக்குது நம்மக்கிட்ட. சரி, கண்டுபிடிக்க வேண்டியது ஹவு ஃபாஸ்ட். இங்கே ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஃபாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸிங். ஹவு ஃபாஸ்ட் யார்? சர்ஃபேஸ் ஏரியா. ஃபாஸ்ட்டு ஹவு ஃபாஸ்ட் d/dt ஆஃப் எஸ். ரேட்டுனாலும் ஃபாஸ்ட்னாலும் d/dt. யாருக்கு கேட்குறாங்க? சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. ரைட். இதை கண்டுபிடிக்கணும். எப்போ எட்ஜு வந்து 12 இருக்குது. எட்ஜுன்றது நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் எக்ஸ், அதை கொடுத்துட்டான். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமில் எழுதிச்ச என்ன பண்ணணும்? சில ப்ரொசீஜர்ஸ் கொடுப்பீங்க. என்னது? எக்ஸ் பி த சைடு ஆஃப் எ கியூப். இந்த இடத்துல லெட் எக்ஸ் பி தி சைடு ஆஃப் எ கியூப், ரைட்டு. அதை எழுதிடுங்க. அதுக்கு அடுத்தது வின்றது வால்யூம், அதை சொல்லிடுங்க. எஸ்ன்றது சர்ஃபேஸ் ஏரியா, இதெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க. வின்றது வால்யூம், எஸ்ன்றது சர்ஃபேஸ் ஏரியா. சொல்லுங்கள். வின்றது வால்யூம், எஸ்ன்றது சர்ஃபேஸ் ஏரியா. வி வால்யூம், எஸ் சர்ஃபேஸ் ஏரியா, ரைட். இது கிவன் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம். ஓகே, இப்படி நீட்டாக எழுதிட்டு ஆரம்பிங்க, லுக்காக இருக்கும். இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ds/dt கண்டுபிடிக்கணும். இந்த ds/dtயை முதல்ல போய் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கிவனில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நவ் நம்மக்கிட்ட வால்யூமோட ஆன்சர் கொடுத்துருக்கான். வின்றது x³, அது உங்களுக்கு தெரியும். இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட். இங்கே சில பசங்க இங்கே எழுதிடுவாங்க. எக்ஸ் பி த சைட் ஆஃப் எ கியூப், வி வி த வால்யூம், எஸ் வி த சர்ஃபேஸ் ஏரியா அட் எனி டைம் டி. அட் எனி டைம் டி. இங்கே ஒரு வார்த்தை எழுதிடுங்க. அட் எனி டைம் டி. அப்படியா? v = x³. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ண போவீங்க. dv/dt வித் ரெஸ்பெக்ட் டு டி தானே. dv/dt இதை பண்ணால் 3x². மேலே ஒரு எக்ஸ் போயிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த எக்ஸை பண்ணால் என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? dx/dt. இவ்வளோ நாள் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பார்த்துட்டே வரும். ஒரு எக்ஸு போகிறது, அந்த எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணல, வித் ரெஸ்பெக்ட் டு டி தான். இங்கே ரேட்டுனாலே அதான் சொல்லியிருக்கேன். சரி, அப்போ இப்படி வந்துடுது. இப்போ இந்த dv/dtயோட ஆன்சர் நம்மளுக்கு கிவன். அதை 8ஐ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இங்கே 3, இந்த எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். எட்ஜ் என்னது? இங்கே எக்ஸுன்றது பார்த்துருப்பீங்க. எக்ஸுன்றது கொடுத்துருக்காங்க 12ன்னு. அப்போது அந்த 12 நீங்கள் போட்டுருங்க. 12² dx/dt, ரைட். இப்போது இந்த 3 இதோட மீனிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 12 × 12 × 12 dx/dt, ரைட். இங்கே 4 டேபிளில் இதை அடித்தா 2 டைம்ஸ், ரைட். இந்த 2ஆல் இதை அடித்தா 6. இங்கே வெறும் 1 தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 12 6 are 72, 3 3s are 9, 9 2s are 18, 9 7s are 63, 63 + 1 6 4 8, ரைட். அப்போது எனக்கு தேவை dx/dtயோட வேல்யூ. இது அப்படியே கீழே வந்துடும் இந்த வேல்யூ. அதுதான் சொன்னேன். 12 6 are 72, இது ஒரு 9 மல்டிப்ளை பண்ண 9 2s are 18 மிச்சம் 1, 9 7s are 63, 648. அது கீழே கொண்டு வந்தாச்சு. 1/648. இதான் ஆன்சரா சார்னா இல்லை, இதான் நம்ம dx/dtயோட கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரைட். அடுத்து இந்த பக்கம் எரேஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இந்த சம்மில் ஒரு சின்ன விஷயம் ஒண்டி சொல்லிடுறேன். என்னென்னா ஃபைனல் ஆன்சர் நீங்கள் இங்கே போட்டிங்களே 6/, அது என்னது அப்படின்னா எதில் விடணும் யூனிட்ஸ்னால் cm². சொல்லுங்கள். cm²/cm, ரைட். இதையும் பார்த்தீங்கன்னா cm²/cm, ரைட். ஏன்னா ஏரியா எப்போவுமே cm²/cmன்னு விட்ருக்கேன். ஓகேங்களா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இதோட கண்டினியூவேஷன் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள். இதோட கண்டினியூவேஷன் இங்கே.
இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட், இது வரைக்கும் dx by dt முடிச்சு வச்சுருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தேவை how fast is the surface area increasing அப்படின்னு கேட்டிருக்கான். சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 6x². இப்போ இதை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் பண்ணுறோம். இது ds by dt 6 ரைட்டு. x² பண்ணால் 2xன்னு விட்றாதீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணோம். அந்த எக்ஸை பண்ணால் dx by dt. ஏன் 2x மேலே ஒரு பவரில் ஒரு ஃபார்முலா போகும், n into x power n minus 1, 2 minus 1 நீங்கள் ஒன்று போகும் ரைட். அந்த போகிற 1 அது யார் வெளில ரிமூவ் ஆனாங்கன்னா ஒரு எக்ஸ், அந்த எக்ஸை பண்ணால் dx by dt. இது நம்ம போடுறது இல்லை ரைட், பழகிட்டோம். இப்போ 6 2s are 12, 12x dx by dtன்னு வந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் கண்டுபிடிக்க வேண்டியது தானே. இதனால தான் ஃபஸ்ட் எடுத்துனே இதை போய் கண்டுபிடிக்க போயிடுவாங்க, இந்த dx by dt தெரியாமல் கஷ்டப்படுவீங்க. இப்போ நம்மக்கிட்ட dx by dt இருக்குது 12, எக்ஸோட வேல்யூவும் ஹெச்சும் 12. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கும் 12 தான் போடுவீங்க. இந்த dx by dt யோட ஆன்சர் 1/648 ரைட். அதை இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், என்னெல்லாம் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன டேபிள் அடிக்க போகிறீங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அடிங்க. நீங்கள் 12 டேபிள்லேயே இது அடித்தா 12 5s are 60, 48னா 12 3s are 12 2s are 12, 12 2s are 24, 12 3s are 36, 12 4s are 48 ரைட்டு. இது 12. அகெயின் இதை என்ன டேபிள் அடிக்கலான்னு பாருங்கள். 3 டேபிளில் இது அடித்தா 4 times, 3 டேபிளில் இது 1 times 24 ரைட். அகெயின் 2 டேபிள்லேயே இது அடிச்சிங்கன்னா 2 times, இது 9 times, 2/9. சர்ஃபேஸ் ஏரியாவும் உங்களுக்கே தெரியும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரைட். சர்ஃபேஸ் ஏரியாவும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அதை மறந்துடக்கூடாது, அதை மறந்துடாதீங்க. ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். இதே வால்யூமாக இருந்தால் தான் சென்டிமீட்டர் க்யூப், மறந்துடாதீங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சம்ஸை ட்ரை பண்ணணும். ரொம்ப ஈஸி. நிறைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற வேண்டிய தப்பு என்னென்னா, சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க, கடன்னு கண்டுபிடிக்க போயிடுவாங்க. சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அதில் பண்ணப்புறம் தான் இந்த dx by dt ப்ராப்ளம் வரும். அதனால் கொடுத்த ஃபஸ்ட்டு கிவனை யூஸ் பண்ணி, அதாவது கிவன் இதை கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அந்த v = x³ இதை எடுத்துக்கிட்டு இதில் நாம் யாரை கண்டுபிடிச்சணும், dx by dt. அப்புறமா இங்கே போய் போடச்சு ஈஸியாக அதை அப்ளை பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நீங்கள் இதை மெத்தடை போட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், third sum, the radius of a circle right is increasing uniformly at the rate. இந்த ரேட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யாரோடது கொடுத்துருக்காங்க, radius of a circle is increasing uniformly at the rate 3 cm/s. ஓகே, find the rate. அகைன் நம்ம ரேட் கண்டுபிடிக்கிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, at which the area of the circle is increasing when the radius is 10 cm right. ஓகே, நம்மளுக்கு என்ன கான்செப்ட் தெரியும், சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் ரேடியஸ் இருந்தால் ஏரியா ஃபார்முலா என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரைட். ஒரு சொல்யூஷன் போச்சு, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன எப்படி எடுத்துக்கணும்னா, லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் and A be the area of circle right. இதை கொடுத்துட்டு நீட்டாக எழுதிட்டு இங்கே வாங்க. இந்த கிவனில் இங்கே ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் இன்க்ரீஸிங் அட் த ரேட். ரேடியஸ்னால் ஆர், ரேட்னா நம்மளுக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரில் தான் இருக்குது. அப்போ ஈவன் நம்ம இங்கே ரேடியஸ் வந்து நீங்கள் dr by இது எப்படி போடணும்னா dr by dtன்னு போட்டுக்கணும். dr by dt. அப்போ அதை கொடுத்துட்டாங்க ரேட்டு 3 cm/s அழகாக கொடுத்துட்டாங்க. dr by ரேடியஸ்னா r, ரேட்னா d by dt. ஓகே, 3 cm/s கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ரேட், அதெல்லாம் ஓகே. கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்க்ரீஸிங் when the radius 10 cm. பக்கத்தில் இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிட்டேன். ரேடியஸ் 10 cm இப்படி எடுத்து எழுதிட்டு நாம் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுக்கே தெரியும் ஏரியா. ஏரியானா இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கிறேன். நவ் ஏரியா ஃபார்முலா என்ன ஸ்டூடெண்ட்ஸ், πr² ரைட். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t, dA by dt. மீனிங் புரியுதா, ஏரியா
rate at which the area, rateனா dy dt, நாம் யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியாவுக்கு. கரெக்டாக இங்கே வந்தாச்சு. பை ஆர் ஸ்கொயர் பண்ணிச்ச 2r பவரில் ஒன்று போவோம், r வெளில போகிறது, வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறோம். அப்போ இங்கே dr by dtன்னு வரும். இப்போ சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 பை இந்த r பவர் 2 மைனஸ் 1னா உங்களுக்கே தெரியும் 1 தான், பக்கத்தில் dr by dt 2 பை rக்கு பதிலாக 10. இந்த dr by dt யோட ஆன்சர் 3 கொடுத்துருக்காங்க. 3 into 2 6, 6 into 10 60 பை. இது ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட், மறந்துடக்கூடாது. இப்படி போடணும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மோட ஆன்சர். இது 5th சம். அப்போ எப்படி டேட்டாவை கலெக்டாக எழுதிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லா சம்முமே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 4th சம் அங்கே இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபோர்த்து சம்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே let x be an xன்றது என்னதுமா, edge of a cubeன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வேறு என்ன தேவைப்படுது பாருங்கள், how fast volume of the edge of the variable and edge of a variable cube is increasing at the rate, அதை கொடுத்துட்டான். how fast கண்டுபிடிக்க வேண்டியது, volume of the cube increasing when the edge is 10 cm லாங்காக இருக்குச்சு. v be the volume, okay, of a cube. v be the volume of the cube, right. இது ரெண்டும் எடுத்துட்டேன், உங்களுக்கு புரியுது. சரி, இப்போ இந்த கிவனில் நீட்டாக எழுதுங்க. எட்ஜுனா அது எக்ஸு, ரைட். ரேட், அதோட ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேட் டி பை டிடி யாருக்கு, எட்ஜுக்கு, டிஎக்ஸ் பை டிடி கொடுத்துருக்காங்க. 3 சென்டிமீட்டர் பர் செகண்ட். கண்டுபிடிக்க வேண்டியது பாருங்கள், ஹவு ஃபாஸ்ட் வால்யூம், ரைட், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டிவி பை டிடி கண்டுபிடிக்கணும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எட்ஜஸ் 10, அப்போ பக்கத்தில் அண்டு எக்ஸ் 10 சென்டிமீட்டர், ரைட். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நல்லா தெரிஞ்சு போச்சு, டிவி பை டிடி கண்டுபிடிக்கணும், ரைட். டு ஃபைண்ட் டிவி பை டிடி. ஓகே, நவ் கியூபோட வால்யூம் தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்டுபிடிக்கணும்னால கியூபோட வால்யூம் ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டிவி பை டிடி பவர் முன்னாடி வரும் 3x, மேலே ஒரு n into x power n minus 1. யார் ரிமூவ் ஆகிறா, x. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாக பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு t, வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ dx by dt. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3x ஸ்கொயர் dx by dt, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நல்லா பாருங்கள், 3 எக்ஸோட வேல்யூ 10 ஸ்கொயர் மறந்துடக்கூடாது. dx by dt யோட ஆன்சர் 3 3 சார் 9, இது 100 900. இது கண்டுபிடிக்கிறது ரேட் யாருது, ஹவு ஃபாஸ்ட் வால்யூம். வால்யூமாக இருந்தால் சென்டிமீட்டர் கியூப், ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதே மீட்டராக இருந்தால் மீட்டர் கியூப்னு போடணும். அப்போ சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். அப்போது இந்த சம்மோட ஆன்சர் 900 சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். அப்போ இந்த கிவன் டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணுன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதை வச்சு அழகாக டேட்டாவை ரெடி பண்ணி எந்த சம் கொடுத்தாலும் போட்டுடலாம். இந்த மாதிரி சம் வந்து ஒரு 2 மார்க்ஸு இல்லை இந்த 1 மார்க்கில் கூட கேட்க முடியும். அதனால் நீங்கள் பண்ண கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம் பார்ப்போமா.